நன்றி மறப்பது நன்றன்று. முன்னோர்களுக்கு நன்றி கூறும் நன்னாடிது. நம் முன்னோர்கள் நம் வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்டு மகிழ்வுறும் நன்னாடிது. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை. இந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்தால் 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும். பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது இந்த தை அமாவாசை. நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபட இந்த நன்னாளில் தானம் கொடுப்பது நல்லது. அந்தணர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபட வேண்டும். புனித நீராடினால் கர்மாக்கள் நீங்கும். திருக்கடையூரில் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை அருளிய திருநாள். வீட்டில் விளக்கேற்றி அபிராமி அன்னையை மனதில் நினைத்து வழிபட தீராத கஷ்டங்கள் தீரும். தை அமாவாசை அன்று அபிராமி அந்தாதியை படித்து மனதில் அம்பிகையை பிடித்து 6 பிண்டங்களாக்கி எள் தண்ணீர் தர்ப்பை கொண்டு அவர்களை ஆராதிக்க வேண்டும். தை மாதம் தேவர்களுக்குரிய விடியற்காலை நேரம். கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றுவது நல்லது. காலையில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மதியம் படையல் கொடுக்க வேண்டும். மாலையில் விளக்கேற்றி அவர்களை வழிபட வேண்டும். தை அமாவாசை என்று விரதம் இருப்பது வழக்கம். பூலோகம் வந்த முன்னோர்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்லும் தை அமாவாசை நாளில் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்தால் புண்ணியம் சேரும். இன்று மாமிசம் சாப்பிடக்கூடாது. இன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் லட்சதீபம் ஏற்றுவார்கள். சிவனும் முருகனும் உறையும் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். பிரச்சனை ஏன் வருகிறது என்று காரணம் புரியாமல் தவித்து நிற்கும் சூழலில் நீங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம்தான் பித்ருதோஷம். முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பித்ருதோஷம் நீங்க இந்த நாளில் தர்ப்பணம் கொடுங்கள். பல திருவிழாக்களை தன்னகத்தே தாங்கி நிற்கும் மாதம் தான் தை மாதம். தை அமாவாசையும் அவற்றுள் ஒன்று. நீர்நிலைகளில் பக்தர்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் நாள் இது. வருடம் முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை என்றாலும் இந்த நாளில் திதி கொடுங்கள். வீட்டில் தடைபட்டிருக்கும் சுபகாரியங்கள் நடக்க இன்று விரதமிருந்து முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். அம்பாளுக்கு நெய்விளக்கேற்றி எலுமிச்சை மாலை போடுங்கள். ஆத்ம சாந்தி அடையாத முன்னோர்களுக்கு உதவ இந்த நாளை பயன்படுத்துங்கள். இந்த நாளில் புதிய காரியங்களை தொடங்கக்கூடாது. இன்று ஜனவரி 28 இரவு 8:10 தொடங்கி நாளை 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி இருக்கிறது. அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம். வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய பொருட்களை தானம் அளிப்பது நல்லது. அச்சோதை என்ற தேவலோக பெண் மரிஷி மகரிஷியின் மகன்களான பித்ரு தேவதைகளை தரிசிக்க 1000 வருடம் தவம் புரிந்தாள். பித்ரு தேவதைகள் அவளுக்கு தரிசனமாகி என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொன்னார்கள். அவர்களை உற்று பார்த்த அச்சோதை அவர்களில் ஒருவரான மாவுசு என்பவரை பார்த்து, இவரை போல் எனக்கு ஒரு கணவன் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்தாள். இதை அறிந்த பித்ரு தேவர்கள், தேவலோகம் அங்கே இப்படி சிந்தித்து விட்டாயே, நீ பூமியில் பெண்ணாக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார்கள். சாப விமோச்சனம் வேண்டி நின்றாள். போய் கடும் தவம் செய். சில வருடங்கள் தவம் செய்தாள். பித்ரு தேவர்கள் அவள் பாவத்தை மன்னித்தார்கள். உனக்கு நாங்கள் காட்சி கொடுத்த இந்த அமாவாசை நாளில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டால் அவர்களுக்கு பெரும்பேறு கிடைக்கும் என்ற வரத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள். பித்ருக்கள் அமாவாசை தினத்தன்று காகம், பசு, எறும்பு, ஏழை மக்கள் போன்ற வடிவில் நம் வீட்டிற்கு வருவார்கள். அவர்களை அவமதிக்காமல் தானம் கொடுக்க வேண்டும். தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி கொடுக்க வேண்டும். இன்று வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது. நீத்தார் கடன் என்பது நம் கடமை. அமாவாசை தினங்களில் பித்ரு வழிபாடு அவசியம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அமாவாசை தினத்தில் தேன் வாங்கி தானம் கொடுக்கலாம். ஆண்டில் 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. இறந்த மனிதனின் ஆத்மா அடுத்த பிறவி எடுக்கும் வரை அவர்களுக்கு தேவையான உதவியை நாம் தான் செய்ய வேண்டும். சூரிய பகவான் தான் பித்ரு காரியங்களுக்குரிய பலனை தரக்கூடியவர். அதனால் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காசியில் விஸ்வநாதரை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் கொடுப்பார்கள். கயாவில் நாராயணனை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் கொடுப்பார்கள். காசி மற்றும் கயா போன்ற திருத்தலங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம். இருண்ட வாழ்க்கை ஒளிமயமாக மாற திருக்கடவூர் அபிராமி அன்னையை
வணங்குவது நல்லது. சரபோஜி மன்னன் சாட்சி கொடுத்த அம்பிகை. அபிராமி அன்னையின் ஆலயத்தில் பட்டராக இருந்தார் சுப்பிரமணியன். ஒரு நாள் ஆழ்ந்த தவத்தில் இருந்த போது தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் கோவிலுக்கு வருகை தந்தார். அத்தனை ஜனங்களும் அவருக்கு மரியாதை செய்தார்கள். சுப்பிரமணியன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். இதை பார்த்த மன்னன் அவர் அருகில் சென்று, இன்று என்ன திதி என்று கேட்டார். பௌர்ணமி என்று தவறாக கூறிவிட்டார். இன்று இரவு வானில் முழுதிலவே காட்ட வேண்டும், இல்லை என்றால் உன்னை அக்கினி குண்டத்தில் ஏற்றி விடுவேன் என்றார் மன்னர். சுயநினைவிற்கு வந்த சுப்பிரமணியம் அச்சமடைந்தார். அன்னையிடம் மன்றாடினார். எரியும் நெருப்பின் மேல் ஒரு உரியை கட்டி பட்டரை ஏற்றினார்கள். பட்டரும் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடத் தொடங்கினார். 79வது பாடலை பாடத் தொடங்கிய போது அன்னை அபிராமி வானில் தோன்றினாள். தன் இடது காதில் இருந்த தாடங்கத்தினை கடற்றி வானில் வீசினாள். பல கோடி நிலவின் ஒளி வந்தது. கூடியிருந்த அத்தனை மக்களும் மெய்சிலிர்த்து போனார்கள். தை அமாவாசை தினத்தன்று ஆண்டுதோறும் திருக்கடையூர் அபிராமி அம்மன் சந்நிதி முன்பாக அபிராமி அந்தாதி பாடப்படுவதுடன் பௌர்ணமி தோன்றும் நிகழ்வையும் நடத்தி காட்டுவார்கள். நன்றி.